அழைக்கும் நல்வழி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருள் நிறை நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருள் நிறைய நம்மை அழைக்கின்றார். ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய வழி இன்று கலந்திடுவோம். குங்குமம் சந்தனமும் சேத்தரச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கிறோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேத்தரச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கிறோம். திருப்பதியை செலுத்திடவே நாங்கள் உண்மை அழைக்கிறோம். குருகுலமே நீங்களும் வருக. திருப்பதியை கண்டிடவே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். இறை மக்களே நீங்களும் வருக. இறை நீங்களும் வருக. குருகுலமே நீங்களும் வருக. இறை மக்களே நீங்களும் வருக. பலியும் இதுவே உயர்ந்த பலியும் இதுவே புனித பலியும் இதுவே புண்ணிய பலியும் இதுவே தெய்வ நன்மைகள் நிறைந்த பலி உண்மைகள் உணர்த்தும் பலி வல்லமை வழங்கும் வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி உண்மைகள் உணர்த்தும் பலி வல்லமை வழங்கும் பலி வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். அன்பின் சமூகம் அமைப்போம். அருள் நிறைந்து இணைவோம். அவரின் குரலை கேட்போம். நிறை அழைப்பை ஏற்று வருவோம். நிறைவானங்கள் வழங்கும் பலி வலிமை பெருகும் பலி மனித மகிழும் பலி எழுவோம் தொழுவோம். வளங்கள் வழங்கும் பலி வலிமை பெருகும் பலி மனித மகிழும் பலி எழுவோம் தொழுவோம். இறைவனுக்கும் நல்வழி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். இறைவனுக்கும் நல்வழி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியில் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். இதமான இந்த பொன் மாலை பொழுதினிலே நம் இதயமும் அதன் துடிப்புகளும் பரம்பொருளாம் இறைவனில் கலந்து நிற்க நம் ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை கொண்டாடி மகிழ திருப்பலியில் ஒன்று கூடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் இளையோர் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இறைவன் தமது பணிக்காக இறைவாக்கினர்களை அழைத்த போதெல்லாம்
அவர்களிடம் ஒரு தயக்கம், பயம் இருந்ததை காண்கிறோம். ஆனால் அன்னை மரியா இறைவனின் அழைப்பை முழு மனதோடு ஏற்று அவரது கரங்களில் ஒரு கருவியாக மாறுகிறார். கடவுளின் அழைப்பை புரிந்து கொண்ட அன்னை மரியா, நாம் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என பதில் கொடுக்கிறார். விவிலிய ஆளுமைகளான மோசே, எசாயா, எரேமியா, பேதுரு, பவுல் இவர்களெல்லாம் பலவீனர்கள், பாவிகள், தகுதியற்றவர்கள் என்று தங்களையே தாழ்த்தி கொண்டாலும் தாங்கள் இறைவனின் முன்னிலையில் மாந்தர்கள் என்பதை மறைமுகமாக பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியா தன்னை இறைவனின் அடிமை என சொல்கிற பொழுது அவர் தன்னை இறைவனின் முன்னிலையில் ஓர் ஆள் அல்ல என உணர்கிறார். எசையா உரைப்பது போல் கடவுள் எனும் குயவனிடம் இருக்கும் களிமண் போல் மாறுகிறார். கடவுளின் முழுமையாக தன்னையே ஒப்படைக்கிறார், அர்ப்பணிக்கிறார். இத்தகைய அன்னையை பாதுகாவலியாக கொண்டுள்ள நாமும் நம்மையே இறை திட்டத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழ வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் முழுமையாக பங்கெடுப்போம். இறையாசீர் பெறுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, தூய ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழாவை கடந்த 3 நாட்களாக நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அன்னையினுடைய விழாவின் இறுதி நாளில் நன்றி உணர்வோடு நாம் இந்த இடத்தில் குழுமியிருக்கிறோம். இன்றைய நாளில் பொது காலத்தினுடைய 26வது ஞாயிற்றுக்கிழமை பலியை நாம் ஒப்புக் கொடுக்கவும் ஒரே குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் இத்திருப்பலியை தலைமையேற்று கடவுளுடைய அருளை பெற்றுத் தருவதற்கும் இறை வார்த்தையின் வழியாக அன்னையைப் போல ஆண்டவருக்கு அடிமையாக நாம் வாழ்கிற பொழுது நாம் கடவுளால் உயர்த்தப்படுகிறோம், பேறு பெற்றவர்களாக இருப்போம் என்கிற நம்முடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற நம்முடைய தந்தை பாளையங்கோட்டை மறைவட்ட அதிபர் அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களை அன்போடு அருட்சகோதரிகள், இறைமக்கள், இளையோர்கள், குழந்தைகள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அன்பானவர்களை, இத்திருப்பலியிலே சிறப்பாக இன்றைய திருவழிபாட்டை சிறப்பு செய்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் குழந்தைகள் இவர்கள் தொடர்ந்து உடல் உள்ள நலனிலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கவும் அவர்களுடைய எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமையவும் கடவுள் எல்லா நிலைகளிலும் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். மேலும் திருமதி திரேசம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜான் பிரிட்டோ, கலைச்செல்வி, ஜோசப் ராஜா, செல்வ பிரகாசி, ஷாஷா, சசின் இவருடைய உடல்நலத்திற்காகவும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் மரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடையவும் வேண்டுகிறார்கள். திரு எட்வர்ட் சவரிமுத்து, திருமதி வியாகம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் டோமினிக் சாவியோ வேலை வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றியாகவும் பிரான்சிஸ்க்கு வேலை வாய்ப்பு வேண்டியும் ஆடு மாடு தொழில் முன்னேற்றம் அடையவும் மகளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும் குடும்பத்தில் மரித்த ஞானமுத்து, அந்தோணியம்மாள், ஜெயக்குமார் இவருடைய ஆன்மகளை பற்றிக்காகவும் வேண்டுகிறார்கள். திரு சூசை மரியான், மரிய தமிழரசி குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேர குழந்தைகள் இறை நம்பிக்கையிலும் ஞானத்திலும் வளரவும் கடை வியாபாரம் சிறப்பாக நடைபெறவும் இந்த குடும்பத்தில் மரித்த மிக்கேல் உபதேசியார் இவருடைய நினைவு நாளில் ஆண்டவர் இவருக்கு ஆன்மகளை பற்றி அருளவும். மேலும் இந்த குடும்பத்தில் மரித்த அன்னமுத்து, சூசையம்மாள், அந்தோணிசாமி, அன்னத்தாய், சவரிமுத்து, சவரியம்மாள், செங்குட்டுவன், இளங்கோ, சதீஷ் இவருடைய ஆன்மகளை பற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு டேவிட் மெர்லின் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் மேரி, வின்சி, லிவியா இவர்கள் இறை நம்பிக்கையிலும் ஞானத்திலும் வளரவும் செய்யும் தொழில் முன்னேற்றம் அடையவும் விவசாயம் செழிக்கவும் லின்சிக்கு நல்ல உடல்நலம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் இத்திருப்பலியிலே ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு ஆசீர்வாதம், திருமதி அருட்செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் மிஷாலினி பெர்னினால் ஞானத்திலும் இறை நம்பிக்கையிலும் வளரவும் இன்று தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறும் குழந்தை மிஷாலினியை கடவுள் ஆசிர்வதிக்கவும் நல்ல உடல் உள்ள நலன் வேண்டியும் இந்த குடும்பத்தில் மரித்த ஆசிர்வாதம், யோசேப்பு, பெரியராஜ், இம்மானுவேல், கிதியோன் இவருடைய ஆன்மகளை பற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள்.
பெரிய திரவியம் கனகமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் முன்னேற்றம் அடையவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு அந்தோணி சவரிமுத்து கோவிலம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன்கள் மருமகன்கள் பேர குழந்தைகள் உடல் உள்ள நலனுக்காகவும் குழந்தைகள் கல்வியில் ஞானத்தில் வளரவும் ஆடு மாடுகள் விவசாயம் செழிக்கவும் வேண்டுகிறார்கள். திரு ஜஸ்டின் விமலா குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் ஆண்டோ மிக்கேல் இதய பிரகாசம் கல்வியிலும் ஞானத்திலும் வளரவும் இந்த குடும்பத்தில் மரித்த சவரிராஜ் என்பவருடைய ஆன்மைகளை பாற்றிக்காகவும் வேண்டுகிறார்கள். அய்யனார் ஊத்து முத்தம்மாள் மரியம்மாள் பேச்சியம்மாள் உலகம்மாள் சுதா பிரியா வேல்பாண்டி சுப்பையா சங்கரம்மாள் சூரியபிரகாஷ் ஸ்ருதி இவர்கள் குடும்பங்களுக்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த குடும்பத்தில் மரித்த லட்சுமணன் கொம்பையா வேல்பாண்டி இவருடைய ஆன்மைகளை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு குழந்தைராஜ் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் பேர குழந்தைகள் நலனுக்காகவும் இந்த குடும்பத்தில் மரித்த பெரிய அந்தோணி மாது அன்னம்மாள் என்ற செல்லம்மாள் இவருடைய ஆன்மைகளை பாற்றிக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் வேண்டுகிறார்கள். காட்டாம்புலி ஆரோக்கியம் எழிலரசு டெய்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் ஆண்டோ ஜனா இறை நம்பிக்கையிலும் ஞானத்திலும் வளரவும் வேண்டுகிறார்கள். திரு மிக்கேல் அந்தோணியம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் இருதயராஜ் அந்தோணிசாமி இவருடைய ஆன்மைகளை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு உலகன் யசோதா குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் கோபிகிருஷ்ணன் என்பவருடைய வேலை வாய்ப்பு வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு அமுல் பால்மணி லெல்லி புஷ்பம் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் அஸ்வினுக்கு வேலை வாய்ப்பு வேண்டியும் உடல் உள்ள நலன் வேண்டியும் மகள் நிஷா உடல் உள்ள நலனுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த கருத்துக்களோடு இணைந்து இந்த பலியை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த 3 நாட்களும் திருவிழா சிறப்பாக நடைபெற உதவிய அத்தனை பேருக்கும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் இன்னும் இந்த நாளிலே வந்திருக்கிற நம்முடைய கிளை கிராம மக்கள் பங்கு மக்கள் அனைவருடைய நல்வாழ்வுக்காகவும் இத்திருப்பலியில் அன்னையின் வழியாக நாம் இறையருளை வேண்டுவோம். அன்பிமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புள்ளினலென்னே தெளிப்பி நானும் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ நானும் முறை பணிதனிலும் வெண்மையாவே இறைவாமது இறக்க பெருக்கத்திற்கேற்ப இரக்கம் கொள்ளி பிதாவும் சுதனும் தூயாவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல் இன்று மீண்டும் நித்தியமாகவும் ஆண்டவரே, நீசோ புள்ளினாலே
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இழந்து வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்பொழி. தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் என் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் என் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெறச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போர் புதிய ஆற்றல் பெறுவர் என்றும் இறைவார்த்தை கேட்ப ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு அவரின் கூடாரத்திற்குள் நுழைகின்ற மக்கள் மீது தம் ஆவியை பொழிகிறார் என கூறும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை சொற்கள் 25 முதல் 29 முடிய. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை சொற்கள் 25 முதல் 29 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசையோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர்கள் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவர் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர்.
ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே, என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை உள்ளம் பெருமை கொள்கிறது. ஏனெனில் அவர் வல்லவரா, பெருமிரக்கம் உடையவரா. சிறியோர் பசித்தோர் ஒன்றாய் சேர அவரே நமக்காய் ஒளியை கொடுத்தார். நம் தூயவர் மண்ணில் தோன்றி வந்தாரே. போற்றியே தினம் ஆண்டவரை உள்ளம் பெருமை கொள்கிறது. ஏனெனில் அவர் வல்லவரா, பெரும் இரக்கம் உடையவரா. சிரித்து கொண்ட வலியோரை அவர் அரியணை நின்று இறக்கிவிட்டார். தாழ்ந்து கிடக்கும் அனைவரையும் அவர் அரியணை மேல் ஏற்றிவிட்டார். மீட்பராம் கடவுளை நினைப்பது அந்த தூய தேவன் அதிசயம் செய்கின்றார். போற்றியே தினம் ஆண்டவரை உள்ளம் பெருமை கொள்கிறது. ஏனெனில் அவர் வல்லவரா, பெரும் இரக்கம் உடையவரா.
ஏழை வாழ்வில் அவர் வந்தார், பல அற்புதங்கள் செய்துள்ளார். தூயர் என்பது அவர் பெயராம், என் வாழ்வில் ஒளியை வழங்குகிறார். ஏழை வாழ்வில் அவர் வந்தார், பல அற்புதங்கள் செய்துள்ளார். தூயர் என்பது அவர் பெயராம், என் வாழ்வில் ஒளியை வழங்குகிறார். நன்றியால் கருணையில் நினைக்குதே என் மனம் இந்த ஏழை மனதை ஆண்டவர் உயர்த்துகிறார். போற்றியே தினம் ஆண்டவரை உள்ளம் பெருமை கொள்கிறதே. ஏனெனில் அவர் வல்லவரா, பெரும் இரக்கம் உடையவரா. போற்றியே தினம் ஆண்டவரை உள்ளம் பெருமை கொள்கிறதே. ஏனெனில் அவர் வல்லவரா, பெரும் இரக்கம் உடையவரா. சிறியோர் பசித்தோர் ஒன்றாய் சேர அவரே நமக்காய் ஒளியை கொடுத்தார். நம் தூயவர் மண்ணில் தோன்றி வந்தாரே. போற்றியே தினம் ஆண்டவரை உள்ளம் பெருமை கொள்கிறதே. ஏனெனில் அவர் வல்லவரா, பெரும் இரக்கம் உடையவரா. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இறைவன் இரக்கமிக்கவராக இருந்தாலும் இறைவனது இரக்கத்திற்கு நாம் தகுதியாக பிறர் மீது இரக்கம் காட்ட அழைக்கப்படுகின்றோம் என்கிற புனித யாக்கோப்புக்கு எழுதிய திருமுகத்தை கவனமுடன் கேட்டு இரக்கமுள்ளவராக வாழ்வோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று, உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாளர்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரல் இடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளில் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, 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 alleluia. Alleluia. Alleluia, alleluia. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்கள் பேறு பெற்றீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே,
மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவாக்கியங்கள் 34 முதல் 38 முடிய. வானதூதர் மரியாவிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். வாழ்வு தரும் ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வேளாங்கண்ணி அன்னைக்கு விழா எடுத்து கொண்டாடுகிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். திருவிழாவினுடைய மகிழ்ச்சியை நாம் ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்ளும் விதமாக கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை அன்போடு கூட பரிமாறிக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் என்று சொன்னாலே அது எல்லோருக்கும் ஒரு கொண்டாட்டம் தான். மரியாள் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அல்ல, ஆனால் ஆலயத்தினுடைய பெயர் எதுவாக இருந்தாலும் மரியாள் இல்லாமல் ஆலயங்கள் இல்லை. எல்லா ஊர்களிலும் அன்னை மரியாளுக்கு என்று ஒரு சிறிய கெவியாவது இருக்கும். அந்த கெவி திருவிழாவை கொண்டாடுகிற போது எப்படி சொல்லி கொண்டாடுகிறோம் என்றால், பாதுகாவலருடைய திருவிழாவை பெரிய திருவிழா என்று கொண்டாடுகிறோம். அன்னையினுடைய கெவியில் இருக்கக்கூடிய விழாவினை சின்ன திருவிழா என்று நாம் கொண்டாடுவது உண்டு. நம்ம ஊர்ல இது சின்ன திருவிழாவா, சின்ன திருவிழாவுக்கு இன்னொரு சின்ன திருவிழாவான்னு தெரியல. ஒரு முறை இன்னொரு தடவை ஒரு தெருவில் கெவி இருக்குது இல்லையா, முடிஞ்சுதான் அந்த திருவிழா, போன வாரம் முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு தடவை அந்த திருவிழாவுக்கு வந்திருந்தேன். அதனால இது சின்ன திருவிழாவா, அது சின்ன திருவிழாவா, எல்லாமே சின்ன திருவிழா தான். அதனாலதான் சொன்னேன், மரியாள் இருக்கிற இடமெல்லாம் கொண்டாட்டம் தான், திருவிழாவு தான், எப்போதுமே மகிழ்ச்சி தான், நிறைவு தான். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளை குறித்து நாம் பல்வேறு நிலைகளிலே பல நேரங்களில் யோசித்திருக்கிறோம். இறைவார்த்தைகள் மரியாளை குறித்து மிக குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் பேசப்படுகிறவள் மரியாள் தான். நாம மட்டுமல்ல, பிரிந்த சபையினரும் கூட அவர்களுடைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறவர் யார்? மரியாள் தான். அவர்களை அப்படியே கவர்ந்தெடுக்கக்கூடியவர் அல்லது அவர்களுடைய சிந்தனைக்கு முடியாத ஒரு நபராக மரியாளை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் நம் எல்லாருடைய வாழ்வுக்கும் ஒரு முன்மாதிரி, நம் எல்லாருடைய வாழ்வுக்கும் இவரை போல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம் என்று சொன்னால் அது மரியாள் தான் என்பதை நாம் எல்லோரும் அறிகிறோம். ஆகவேதான் விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் மிக ஆழமானது. மரியாள்
மரியாளுக்கு கபிரியல் தூதர் தோன்றுகிற அந்த நேரம் தொட்டே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, எலிசபெத் அம்மாளுடைய வீட்டிற்கு மரியாள் செல்கிறாள். அந்த வீட்டில் மரியாள் போய் கால் பதித்த நேரத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வசனமும் முக்கியமானது. நம்முடைய ஜெபமாலையில் நாம் சொல்லுகிற அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கிற இந்த வசனமானது, இந்த வார்த்தையானது ஏதோ திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஜெபம் அல்ல, அல்லது திருச்சபை ஏதோ புதுசா கண்டுபிடிச்சு சொல்லிருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல. அவை எல்லாமே விவிலியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். அருள் நிறைந்தவளே என்று வானதூதர் வாழ்த்து தொடங்கிய அந்த வார்த்தையிலிருந்து எலிசபெத் அம்மாளுடைய வாழ்த்து வரையிலும் வரக்கூடிய ஒவ்வொரு இறை வார்த்தையும் தான் அந்த ஜெபம். மற்றவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள், இந்த ஜெபத்தை சொல்லுகிற போது ஏன் இப்படி இதை விடாப்பிடியாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஜெபமாலை நீங்கள் ஏன் உருட்டி கொண்டிருக்கிறீர்கள், மற்ற சமயத்தை சேர்ந்தவர்கள் உருட்டுவது போல நீங்கள் நடந்து கொள்கிறீர்களே என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஜெபமாலை உருட்டுவது, ஜெபமாலை சொல்லுவது, ஜெபமாலையில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே விவிலியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். விவிலியத்தை தாண்டிய எந்த வார்த்தைகளையும் அங்கே பயன்படுத்தவில்லை. அப்படி என்று சொன்னால் மரியாளை குறித்து நாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது இறைவனால் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள். இறைவன் வியந்து வியந்து கொண்டாடிய ஒரு நபர் அன்னை மரியாள். ஆகவேதான் மரியாளை குறித்து சொல்லுகிற போது என்ன சொல்லுவோம்? இறைவன் படைத்த அழகோவியம் என்று மரியாளை வர்ணிப்போம். இப்படி மட்டுமல்ல, யாரெல்லாம் வாய்ப்பு கிடைத்திருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே அன்னை மரியாளை குறித்து அதிகமாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் இயேசுவை சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிறோமா? மரியாளை நோக்கி பயணியுங்கள். மரியாளை நோக்கி பயணித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இயேசு இல்லாமல் இல்லை. நிச்சயமாக அந்த இடத்துல இயேசு வருவார். கானாவூர் திருமணம் தான் மரியாள் அழைக்கப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, மரியாள் இருக்கிற இடத்தில் இயேசு இருப்பார். அது விருந்தாக இருக்கலாம், விழாவாக இருக்கலாம், சிலுவை அடியாக இருக்கலாம். எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் மரியாள் இல்லாமல் இல்லை. அப்படிப்பட்ட மரியாளை கொண்டாடுகிறோம். இந்த மரியாளை குறித்து தியானிக்கிற போது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அன்னை மரியாள் சொல்லிய வார்த்தை தான். என்ன வசனம்? நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லுகிறார். நான் ஆண்டவருடைய அடிமை. யாரெல்லாம் அடிமையா வாழணும்னு ஆசைப்படுறீங்க கை தூக்குவோம். யாருக்கு அடிமையான்னு கேட்கணும். அடுத்த கேள்வி, உங்காட்டு கையை தூக்கப்படாது. சரிதானா? அடிமையா வாழ்றது கை தூக்கணும்னு உடனே கை தூக்குறீங்க. நெசமாத்தானா? நான் பக்கத்துல பார்த்துட்டு சொல்லுவேன், அந்த ஆளுக்கு நீங்க அடிமையா வாழுங்கன்னு சொன்னா கேப்பியாடா? சரிங்களா? சரிங்க மாட்டீங்களா? ஆமாவா இல்லையா? கட்டாயமா கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவம். அப்படிதானா இல்லையா? நீங்க யோசித்து பாருங்க. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஆசை, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் எதுல இருக்குன்னு சொன்னா, எனக்கு கீழே ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் சந்தோஷம். உலகம் முழுக்க அதுதான் இருக்கு. இந்தியாவில் ரொம்பவே இருக்கு. சாதி அடிப்படையில பார்த்தீர்கள் என்று சொன்னால் கூட ஒருத்தன் மேல இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்? எனக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறது சந்தோஷப்படுறான். கீழே இருக்கிறவன் எனக்கும் கீழே ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறதுல சந்தோஷப்படுறான். உலகமே அப்படித்தான் இருக்கு. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்டேன், யாரெல்லாம் அடிமையா இருக்க விரும்புறீங்க? இப்ப சொல்லுங்க வாப்போம். யாரெல்லாம் அடிமையா இருக்க விரும்புறீங்க? கை தூக்க வாப்போம். பத்தியலா? யாருமே இருக்க விரும்பல. ஏன்னு சொன்னா, யாருக்கு நான் அடிமையா இருக்க விரும்புறேன் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாள் சொன்னார், நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார்.
அப்ப நாம எல்லாரும் யாருக்கு பணிந்து நடக்கிறோம், யாருக்குரிய பிள்ளைகள், யாருக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்திருப்போம். நான் ஆண்டவருடைய அடிமை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. உண்மையிலேயே பாராட்டு. பிள்ளைங்க ரொம்ப விவரமா என்ன பாயிண்ட் சொல்ல வாரோங்கிறதே புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அன்பார்ந்தவர்களே, நான் ஆண்டவருடைய அடிமை என்று மரியாள் சொன்னார். அதை நாம் கொண்டாடுகிறோம். யாராவது எனக்கு நீ அடிமைடா, நான் சொல்றது நீ கேட்கணும்டா அப்படின்னு சொன்னா நம்ம கேட்போமா? அதை கொண்டாடுவோமா? நிச்சயமா கொண்டாடுறது கிடையாது. எதை கொண்டாடுகிறோம்? கடவுளுக்கு பணிந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எல்லாரும் கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு போலீஸ்காரர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தெருவில் நடக்கக்கூடிய ஒரு கந்தல் துணியா அழுக்கா ஒரு மனுஷன் கிடக்கான். அவனை பார்த்து, டேய் எந்திரிச்சு அங்கிட்டு போடா அப்படின்னு அவர் சத்தம் போடுறாரு. ஏன்னா அவன் வழியை மறிச்சிட்டு கிடக்கான், அவனு கிடக்குறான், போக மாட்டேக்கான். அப்ப அவர் சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டு வெளியே அனுப்புறார். உடனே அவன் இப்படி திரும்பி பார்த்துட்டு மேல கை வைக்கிறதெல்லாம் வைக்காயிரும். சொல்லிட்டேர்ல, போய்கிட்டே இருங்க, நான் பார்த்துக்கிட்டேன். பாருங்க, பைத்தியக்காரன் தான். ஆனா அவனுக்கு கூட என்ன தோணுதுன்னு சொன்னா, என்னை யாரும் டச் பண்ணக்கூடாது. இங்க பாரு, நீ சொல்லி நான் கேட்கணும் அவசியம் இல்லை, எனக்கா தெரியும், நான் போனா போவேன். இப்படி யார் சொல்றா? இப்படி யார் சொல்றா? எல்லாரும் தான் சொல்றோம். வீட்டுல எல்லா பிள்ளைகளும் அப்படித்தானே சொல்லுது. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் எதுவும் சொல்ல முடியாது. வீட்டுல உங்க பிள்ளைங்க, ஃபாதர், என் பிள்ளைங்க நான் சொல்றத அப்படியே கேட்கும் பாருங்க, வேற எங்கேயும் கேட்காது. அப்படி சொல்ற பேரண்ட்ஸ் மட்டும் கை தூக்கம் ஆகும். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கை தூக்கிக்காரு பின்னாடி. அது யாருன்னு நல்லா பாக்குறீங்க? நீங்க எல்லாத்துக்கும் கை கிளப்படுங்கண்ணே, உங்களை பாராட்டம். கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். யார் வீட்லையும் யார் பிள்ளையும் அப்படி கேட்கறது இல்ல. நீ யோசித்து பாருங்க, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஏன் செத்த பொறுமா ஏமா புழு புழுன்னு அரைச்சுக்கிட்டு இருக்க? சொல்லுதா சொல்லலையா? ஏப்பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னமோ இவன் தான் அவ அப்பாவே பெத்தது மாதிரி, அப்பாவே பிள்ளை தான் பெத்தது மாதிரி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு பிள்ளை சொல்லுது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கிறார். யாரும் யாருக்கும் அடிமையாக இருப்பதற்கு விரும்புவதில்லை. அந்த வசனத்தை விட்டுருங்க, அடிமைங்கிறத விட்டுருங்க. யாரும் யாருக்கும் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத விரும்புறது இல்லை. அதுதான் உலகமா மாறிக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அதனால நான் கேட்பேன். எங்க அப்பாவுக்கு இது பிடிக்காது, அதனால நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைக விரல் விட்டு எண்ணிரலாம். அதான் இருக்கு. அன்பார்ந்தவர்களே, கீழ்ப்படிதலோ அடிமை போல பணிந்து வாழ்தலோ பல நேரங்களில் இன்றைக்கு கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால், இந்த நாளில் மரியாளை கொண்டாடுகிறோமே, மரியாள் நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்கிறாளே, இந்த வார்த்தையை மரியாள் எப்படி சொன்னார் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எடுத்த எடுப்புல நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லல. கபிரியேல் தூதர் வந்தார், அவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்னார். சொன்ன உடனே மரியாள் நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லல. நீங்க நினைச்சு பார்க்கணும். திடீர்னு வந்து, ஏ அப்பா நீ ரொம்ப அழகா இருக்கப்பா, ஏமா நீ ரொம்ப அழகா இருக்கம்மா, உலகத்திலே நீ ரொம்ப அழகா இருக்க, ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? பொம்பளை பிள்ளைங்க பெரிய ஆளுக்கு என்ன செய்வீங்க? ஒரு வெக்க வந்துடும். அப்படின்னு வருமா வராதா? ஒரு நினைப்பு வருமா வராதா? ஆனா அப்படிலாம் வந்த உடனே கிடக்கா, நான் இருக்க நிலைமைக்கு எனக்கு தானே தெரியும், எதுக்கு இந்த புழு, எதுக்கு இந்த பொய் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அப்படி ஒரு பொய் அப்படி நடக்கும் வச்சுக்கோமே. ஒரு வாழ்த்து உங்களை மிதமிஞ்சி ஒரு வாழ்த்தாக அமைகிறது என்று சொன்னால் என்ன செய்வோம்? நமக்கே அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறார். அல்லது நம்ம அமைதி ஆயிடுவோம் சரின்னு சொல்லி. இங்க பாருங்க,
கபிரியேல் தூதர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறாள், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்ன உடனே மரியாள் இது கடவுளுடைய வார்த்தை என்று அவளுக்கு தெரிகிறது. ஏனென்றால் ஆண்டவர் தான் அனுப்பி வைத்தார் என்று கபிரியேல் தூதரை சொல்லுகிறார். இந்த வசனங்களை எல்லாம் கேட்ட உடனே மரியாள் நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லல. இந்த பைபிள்ல லூக்கா நற்செய்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த பகுதியிலே 28வது வசனத்திலிருந்து லூக்கா 1:20 நீங்க வாசிக்கணும். கபிரியேல் தூதர் வாழ்த்து சொன்ன உடனே மரியாள் சொல்லவில்லை. அதுக்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க. கபிரியேல் தூதர் என்ன சொல்கிறார், உன் மகன் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், தாவீதின் அரியணை அவர் ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். எத்தனையோ ப்ராமிசஸ், எத்தனையோ வாக்குறுதிகள், இதுவெல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் இருந்தது. அது உன் பிள்ளைதான், வேற யாரும் கிடையாது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முன்னறிவிக்கப்பட்ட குழந்தை உன் குழந்தை தான், வேற யார் குழந்தையும் கிடையாது அப்படிலாம் சொல்லப்பட்ட. இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட உடனே மரியா என்ன செஞ்சிருக்கணும், ஐயோ எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க, எனக்கு 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 அல்லவா, என் குடும்பத்தில் அல்லவா, என் வயிற்றுல அல்லவா என்று சொல்லல. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்பெல்லாம் மரியா ஏத்துக்கிட. அதுக்கப்புறம் ஒரு வசனத்தை பாருங்க, நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது, தூயாவி கூட உன் மீது வரும், உன் மீது நிழலிடும், இதெல்லாம் சொல்லப்பட்டது. அப்பவும் கூட மரியாள் நான் ஆண்டவருடைய அடிமைன்னு சொல்லல. எப்பதான் மரியாள் ஆண்டவருடைய அடிமை சொன்னார்? அன்பார்ந்தவர்களே, உன் உறவினராகிய எலிசபெத்தும் கருவுற இயலாதவன் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று சொன்ன உடனே மரியா நான் ஆண்டவருடைய அடிமைன்னு சொன்னான். ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் அந்த வாழ்த்தை விடவும் பெரிய செய்தி இது? அந்த இறைவாக்கினர்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்த்தை விடவும் பெரிய செய்தியா இது? உன்னுடைய தலைமுறையில் நாம் கொண்டாடுகிற தாயாய் நீ இருப்பாய், அதை விடவும் பெரிய செய்தியா இது? அதுவெல்லாம் பெரிய செய்திதான், அதுவெல்லாம் சிறப்பான செய்திதான். ஆனால் மரியாளுக்கான ஆசீர்வாதம், மரியாள் தன்னுடைய கண்கூடாக தனக்கு எதிராக தான் காணுகிற ஒரு காங்கிரீட்டான ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு சொன்னா எலிசபெத். அதனாலதான் எலிசபெத்துக்கு இது நடந்ததுன்னு சொன்னா, அந்த அம்மா கடவுளுக்கு பக்கத்துல அவரும் அவங்க வீட்டாரும் கடவுள், அதாவது செக்கரியாவும் எலிசபெத்தாவும் ஆண்டவரே தஞ்சமணி சொல்லி கோயிலேயே தஞ்சமணி சொல்லி காலங்காலமா வாழ்ந்துகிட்டே பூசாரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு பிள்ளையே இல்லை. ஊர் உலகம் என்ன பேசி இருக்கும், ஊர் உலகத்துல அவங்க எப்படி இருந்திருப்பாங்க நீங்க நினைச்சு பார்க்கணும். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட பணி செய்கிற ஒரு மனிதனுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமே இல்லையா, அவன் எதுக்கு கோயிலுக்கு வந்து நிக்கிறான் அப்படின்லாம் அவமானம் ஏற்பட்டிருக்கும். அப்படி ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பம் கடவுளை விட்டு விலகாம ஆண்டவரையே பற்றி கொண்டிருந்தது. அந்த குடும்பத்துக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா, இதை விடவும் எனக்கு பெருசு ஒண்ணு இல்லை என்று சொல்லிக்கொண்டு நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார். ஆகவே ஆண்டவருடைய அடிமை என்று மரியாள் சொல்லுவது கடைசிதான். அதுவரைக்கும் எவ்வளவோ சொல்லப்பட்டது, அதுவெல்லாம் மரியாளுக்கு பெரிதாக தோன்றவில்லை. நீ பாருங்க, நம்ம வீடு கட்டுவோம், வீடு கட்டும் போது ஒரு நல்ல பெரிய வீடா 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறேன்னு வச்சுக்குவோம். இப்பெல்லாம் சாதாரணமாக ஆகிப்போச்சு, ஒரு வீடு கட்டுறதுக்கே 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா ஆகுது. அப்புறம் பெரிய வீடா கட்டணும்னா 1 கோடி ரூபா வேணும். நிறைய பேர் என்ஜினியர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் கட்டி தரேன் நான் கட்டி தரேன்னு சொல்றீங்க. நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? நம்ம யாருக்கு கொடுப்போம்? இப்ப நான் இப்பதான் இன்ஜினியரிங் படிச்சு வந்தவனு கொடுத்துருவோமா? அல்லது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கான் அவனுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லுவோமா? அல்லது பணத்தை போட்டு கட்டுவான் அவனுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லுவோமா? யாருக்கு கொடுப்போம்? யாரு வந்து நல்லா வீடு கட்டி நிறைய அங்க கட்டியிருக்கேன் இங்க கட்டியிருக்கேன்னு சொல்லி அப்படியே சொல்றானோ, நமக்கு தெரியணும், நம்ம கண்கூடா இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் நீ கட்டு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அடுத்த நிமிஷமே நம்ம என்ன செஞ்சிருவோம், உனக்கே இந்த ப்ராஜெக்டை கொடுக்குறோம் அப்படி சொல்லிடுவோம். கிட்டத்தட்ட மரியாளுடைய நிலையும் அப்படித்தான். அப்படி சொல்லப்பட்டது, இப்படி சொல்லப்பட்டது, எல்லாம் சொல்லப்பட்டது. கடைசியாக எலிசபெத் அம்மாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதியை பார்க்கிற போது மரியாள் நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அடிமை என்று சொல்லுகிற போது நாம விவிலியத்தில் நிறைய இடங்களிலே பார்க்க முடிகிறது. கடவுள் எப்போதுமே யாரையும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை.
கடவுள் தனக்கு அடிமையாக பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. எகிப்தின் அடிமைத்தனத்தை நான் கண்டேன், என் கண்களால் கண்டேன். அவர்களுடைய துயரத்தை கண்டேன். அவர்கள் படுகிற வேதனையை முன்னிட்டு நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொண்டு வருவதுதான் இறைவனுடைய வேலையாகவே இருந்தது. ஆகவே ஒட்டுமொத்தமாக யாரை எடுத்துக்கொண்டாலும் யாருக்கும் அடிமை இல்லை என்பது போல கடவுளுடைய விருப்பமே எப்படிப்பட்ட விருப்பம் என்று சொன்னால் மக்கள் விடுதலையோடு சுதந்திரமாக நிறைவாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டமே கூட. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் எதனை அடிமை என்று சொல்வது? அடிமை என்று சொன்னால் அதற்குள் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம விவிலியத்திலே பார்க்கிறோம், யோபு என்கிற மனிதன் பெரும் துன்பத்துக்கு ஆளானான். சாத்தான் அவனை சோதிப்பதற்காக ஆண்டவரிடத்திலே போய் உத்தரவு வாங்கிட்டு வந்தான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் உசுரை எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, வேற என்னத்தை வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாத்தையும் எடுத்துட்டான், உசுரை மட்டும் கையில கிடக்குது. உசுறு மட்டும் கிடக்கு. மனைவி சொல்றா, திட்டுறா, நண்பர்கள் சொல்லுறாங்க, திட்டுறாங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. கடைசி நீங்க 42வது அதிகாரத்தை பார்க்கணும். யோபு புத்தகத்துல யோபு சொல்லுவார், நான் ஆண்டவருடைய அடிமை, நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன், ஆண்டவரில் நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்ப அடிமை என்று சொன்னால் என்ன பொருள்? விவிலியம் நமக்கு தருவது அது அடிமை என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற அப்படி பொதுவான வார்த்தை அல்ல. கடவுளிடத்தில் சரணாகதி அடைவதுதான் அடிமை என்பதனுடைய பொருளாக இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் அன்னை மரியாள் எப்படி அடிமை என்று சொல்லுகிறாள்? நாம் 5 காரியங்களை நான் நினைத்து பார்க்க முடியும். முதலாவது, அன்னை மரியாள் அடிமை என்று சொல்வதற்கான முதல் காரணம், அவள் அடிமை என்று சொன்னதில் என்ன இருக்கிறது என்றால், நான் ஆண்டவருடைய சீடத்தி என்று சொல்கிறாள். நான் ஆண்டவருடைய சீடத்தி என்று சொல்கிறாள். அன்பார்ந்தவர்களே, கடவுளை பார்த்து அவள் ஒப்புக் கொடுக்கக்கூடிய நிலையே என்னவென்று சொன்னால், நீர் என் தலைவர், நீர் எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறேன், நான் உம்முடைய ஊழியனாய் இருக்கிறேன். அப்படி என்றால் கடவுள் சொல்வதை செய்வதுதான் ஊழியருடைய வேலை. தலைவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதுதான் ஊழியருடைய வேலை. மரியாள் அதைத்தான் செய்தார். உனக்கு இப்படி நடக்கும் என்று ஆண்டவருடைய வாக்கு சொன்ன போது அதை அப்படியாக பல நிலைகளில் எப்படியாகும் என்று கேட்டுவிட்ட மரியா கடைசியாக அவர் சொல்லுகிறார், தனக்கென்று ஒரு நலத்தை வைத்துக் கொள்ளாமல் இறைவனுடைய விருப்பமே தன்னுடைய விருப்பம் என்று நினைத்துக் கொண்டு தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் பிள்ளையை பெற்றெடுத்த காலம் தொட்டு, அழைக்கப்பட்ட காலம் தொட்டு, கடைசி சிலுவை அடியில் தன்னுடைய மகனை இறந்த உடலை மடியில் சுமக்கிற அந்த காலம் வரையிலும் மரியாள் சீடத்தியாக வாழ்ந்தாள். ஆண்டவருடைய சீடத்தியாக வாழ்ந்தாள். இயேசுனுடைய சீடத்தியாக அவள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டாள். அதுதான் அவள் அடிமை என்று பொருள்படுகிறார். இரண்டாவது, மரியாள் எப்படி அடிமை என்று சொல்கிறாள்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு தான் பிரமாணிக்கமானவள் என்று சொல்ல விரும்புகிறாள். அதுதான் பொருள். நீங்க நினைச்சு பார்க்கணும், பிரமாணிக்கம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? கணவன் மனைவிக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். இப்ப கணவன் மனைவிக்கு தாலி கட்டுறாரே, இது எதனுடைய அடையாளம்? நம்ம ஊர்ல மாட்டுக்கு மூக்கணங்கயிறு போடுறோம், அத மாதிரி நினைச்சுக்கிடுவோமா? அப்படியா அர்த்தம்? எங்க போயிடக்கூடாது பாத்துக்கோ அப்படி சொல்றோமா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவிக்கு தாலி கட்டுவது பிரமாணிக்கத்தினுடைய அடையாளம். கட்டுறவனுக்கும் இங்க பிரமாணிக்கம் உண்டு, கட்டப்பட்டவளுக்கு மட்டும்தான் பிரமாணிக்கம் இல்ல, கட்டுகிறவனுக்கும் பிரமாணிக்கம் உண்டு. இது எதனுடைய அடையாளம்? அன்பின் அடையாளம். நான் உனக்கு பணிந்திருக்கிறேன், நீ எனக்கு பணிந்திருப்பாய் என்று அடையாளம். அதுதான் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கிறார். அன்பினுடைய அடையாளம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே கணவன் மனைவி
ஒருவருக்கு ஒருவர் அன்பினால் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா, அந்த பிரமாணிக்கம் கடைசி வரையில் நீடிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லவா, அதுதான் மரியாள் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்வதன் வழியாக வெளிப்படுத்துகிறார். ஆகவே மரியாளுடைய இந்த அர்ப்பணம் பிரமாணிக்கத்தினுடைய அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அர்ப்பணம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இனி என்னுடைய வாழ்க்கைக்கு நான் எல்லாம் என்று சொன்னால் என் கணவர் என்று சொல்லுகிறோம், எனக்கு எல்லாம் என்று சொன்னால் என் மனைவி என்று சொல்லுகிறோம். அதுதான் திருமணம். இங்க ஈருடல் ஓர் உயிர் என்று சொல்லுகிறோம். அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ, அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதைத்தான் ஒருத்தர் செய்யணும். இங்கே கடவுளுக்கும் அப்படித்தான் மரியாள் பிரமாணிக்கமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள். ஆகவேதான் நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்கிறாள். மூன்றாவதாக, மரியாள் தன்னை ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்வதற்கான காரணம் என்ன? அன்பார்ந்தவர்களே, கடவுளிடத்திலே நான் என்னை உம்முடைய மீட்பின் கருவியாக பயன்படுத்திக் கொள்வதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். நீ பாருங்க, ஒரே ஒரு செய்தி நமக்கு தெரியும். களிமண் இருக்கிறது, களிமண்ணை குயவன் எடுத்துக் கொள்ளுகிறான். குயவன் எடுத்துக்கொண்டு எப்படி பயன்படுத்துகிறான்? அவன் விரும்பிய விதத்தில் அதை பயன்படுத்துகிறான். அது சின்ன பாத்திரமா இருக்கலாம், பெரிய பாத்திரமா இருக்கலாம், அழகா இருக்கலாம், எப்படி போனா எப்படி வேணாலும் அவன் பயன்படுத்தலாம், எப்படி வேண்டுமானாலும் அவன் உருவாக்கலாம். மரியாள் அப்படித்தான், ஆண்டவரே உம்முடைய கையில் நான் கருவியாக கொடுத்து விட்டேன், ஒரு களிமண்ணை போல் இருக்கிறேன், நீர் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீரோ அப்படி பயன்படுத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், அதுதான் நான் அடிமை என்று சொல்கிறார். ஆக அடிமை என்று சொல்லுகிற போது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் அது மிக முக்கியமானது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம அப்படி செய்யறது இல்லை. ஏன் குடும்பத்துல சண்டை வருது? அப்பா அம்மா ஒரு கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்க கனவுகளை நிறைவேற்றுவதில்லை. பிள்ளைங்க ஒரு கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க, அப்பா அம்மா அதை நிறைவேற்ற முடியாம இருக்கிறாங்க. நீ நினைச்சு பார்க்கணும் அன்பார்ந்தவர்களே, சில நேரங்கள்ல நாம நம்முடைய தந்தைக்காகவும் தாய்க்காகவும் பெற்றோருக்காக நாம் சில விஷயங்களை விட்டு கொடுக்க துணிந்து விட்டோம் என்று சொன்னால், அங்கதான் நாம யாரா மாறி விடுகிறோம்? மரியாளாக மாறி விடுகிறோம். மரியாளுக்கு ஆசை இல்லையா? கனவுகள் இல்லையா? அவளுக்கு இந்த விருப்பங்கள் எதுவும் கிடையாதா? எல்லாமே உண்டு, எல்லாமே உண்டு, எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுப்பதை தவிர வேறு என்ன இருக்கிறது என்று அர்ப்பணித்துக் கொண்டாள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு மரியாளிடத்தில் வெளிப்பட்டது. நான்காவது நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், அடிமை என்று சொல்கிற போது நான் மீட்புக்காக துன்பங்களை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பொருள்படுகிறார். தலைவருக்காக தயாராக இருக்கிறேன். இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொன்னால், ஆயன் ஆடுகளுக்கு முன்பாக செல்கிறான், ஒரு எதிரி வருகிறான், ஒரு விலங்கு வருகிறது, யாராவது அந்த ஆடுகளை தொட வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஆயனை தொட்ட பிறகுதான் மற்றவர்களை தொட முடியும். மரியாள் அப்படித்தான் நினைத்துக் கொண்டாள். என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த துன்பங்கள் எதற்காக? என் பிள்ளைகளுக்காக. என் பிள்ளைகளுக்காக என்று சொல்கிற போது நமக்காக. மரியாள் நமக்காக இந்த துன்பங்களை தாங்கினாள். மரியாளுடைய துயரங்கள் என்று சொல்கிற போது 7 துயரங்கள் என்று நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் மாதம் என்று சொன்னால் மரியாளுடைய பிறப்பு பெருவிழா உண்டு, மரியாளுடைய திருப்பெயர் திருவிழா உண்டு, மரியாள் அவருடைய வியாகுலங்களை நினைக்கக்கூடிய திருவிழா உண்டு. இந்த நாளிலே மரியாள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டாள் என்று சொன்னால் 7 துயரங்கள் 7 ஆசீர்வாதங்களாக அவர் ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும், சிமியோனுடைய இறைவாக்கு, எகிப்துக்கு பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடுவது, காணாமல் போன மகனை கண்டுபிடிப்பது, சிலுவை பாதையில் பயணிப்பது, சிலுவை அடியில் நிற்பது, இயேசுவை மடியில் சுமப்பது, கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிற இடத்தில் நிற்பது, இப்படியாக மரியாளுடைய வாழ்க்கை முழுக்க இந்த துன்பங்களை தாங்கிக் கொண்டாள். எதற்காக? மீட்புக்காக. மீட்புக்காக இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று எப்போது சொன்னாலோ அப்போதே என்ன பொருள்? நான் ஆண்டவருடைய அடிமை என்று பொருள்படுகிறார். ஐந்தாவதாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி, மரியாள் கடவுளுக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு பணிபுரிந்தாள். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியும், எலிசபெத் அம்மாளுக்கு ஆண்டவருடைய வாக்கு சொல்லப்பட்ட பிறகுதான் மரியாளுக்கு சொல்லப்பட்டது. நீ யோசித்து பாருங்க,
எலிசபெத் அம்மாளுக்கு இப்படி நடந்திருக்கிறது என்பதை மரியாள் தெரிந்தவுடனே எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு போறான். ஆனா மரியாளுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? மரியாளுக்கு என்ன நடந்தது என்று எலிசபெத் அம்மாளுக்கு தெரியாது. மரியா என்ன நினைச்சிருக்கலாம்? 6 மாசம் ஆச்சு, இந்த பொம்பளை ஒரு வார்த்தை சொன்னாளா? நம்மகிட்ட சொல்லவே இல்லையே, சொல்லாமலே மௌனமா வச்சுக்கிட்டாங்களே. ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, உங்க சொந்தக்காரங்க திடீர்னு உங்களை போல சாதாரணமா இருக்கிறவங்க திடீர்னு ஒரு செயினை கழுத்துல போட்டு வாரான். திருவிழா அதுமா செயின் மழை நிங்குது, அவளும் போட்டிருக்கா, மகளும் போட்டிருக்கா, நல்ல பட்டு சேலை கட்டிட்டு வந்தானா, நீங்க என்ன கேப்பிய? நம்ம என்ன கேட்போம்? மனசு இயல்புல என்ன சொல்லுவோம்? இது எப்ப எடுத்தது? ஏக்கா இது எடுத்து 6 மாசம் ஆச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்ப எடுத்தாலோ தெரியல, எப்படி எடுத்தாலோ தெரியல. ஒரு வார்த்தை சொன்னாலா பாவி மாட்டேன், சொல்ல மாட்டேன்ட்டால. இப்படித்தான் இருக்கும் போல. பாரு, பெரிய வீடு கட்டிட்டா, கார் வாங்கிட்டா, வண்டி வாங்கிட்டா, நமக்கு தெரியாம நடந்ததுன்னு சொன்னா 1000 குறை சொல்லிடுவோம். எலிசபெத் அம்மாள் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனால் மரியாள் விரைந்து ஓடினாள், வேலை செய்யறதுக்காக விரைந்து ஓடினாள். அந்த வீட்டுக்கு போனா தனக்கு இந்த செய்தி வானதூதர் சொல்லிதான் தெரிகிறது. ஆனால் இந்த எலிசபெத் அம்மாள் சொல்லல. ஆனாலும் மரியாள் தாழ்த்தி கொண்டு ஓடுகிறான். நீ யோசித்து பாருங்க, இயேசுவை சுட்டி காட்டுவதற்காகத்தான் திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் பிறக்கிறார். அப்போ யார் பெரியவர்? இயேசு பெரியவரா? திருமுழுக்கு யோவான் பெரியவரா? இங்கே யார் பெரியவர்? மரியாள் பெரியவரா? எலிசபெத் அம்மாள் பெரியவரா? ஆனால் மரியாள் தன்னை பெரியவராக காட்டிக்கொள்ளவே இல்லை. அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். அந்த வீட்டுக்கு ஓடோடி போய் இந்த அம்மாவுக்கு நான் இல்லைன்னா யார் உதவி செய்வா அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சாங்க. இங்குதான் மரியாள் தன்னை அடிமை என்று சொன்னதனுடைய அடையாளம். தாழ்த்தி கொண்டு பணிபுரிவதுதான் அடிமை என்று சொன்னார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய பயணத்துல நீங்க ரொம்ப ஆழமா நினைச்சு பார்க்க, அடிமை என்று சொன்னால் நான் ஆண்டவருக்கு பணிந்து வாழ்கிறேன் என்பதுதான் பொருள். வேற நீ உயர்ந்தவனா இருக்கிற, நான் தாழ்ந்தவனா இருக்கிறேன் என்பது அல்ல. என் அன்பு பிள்ளைகளே, இறைவனுக்கு பணிபுரிவதற்காக மரியாள் தன்னை அடிமையாக்கி கொண்டான். நீங்கள் எல்லோரும் அந்த மரியாளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் மரியாள் என்ன செய்தாரோ அதை செய்யணும். அம்மாவுடைய பிள்ளைகளா இருக்கணும். அம்மா எப்படிப்பட்டவரோ அது போலதான் பிள்ளை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள். நாம அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா இந்த விழா, இந்த நாளில் கொண்டாடப்படுகிற இந்த வார்த்தை அர்த்தம் உள்ளது. சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று
பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை கண்ணோக்குகிறார். நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை அவரே நிறைவேற்றுகிறார். இந்த வழிபாட்டிலே நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரை திருப்பாதம் வைத்து ஜெபிப்போம். வழிகாட்டும் துணையரே எம் இறைவா, உம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் தாம் வளைக்கப்பட்ட இறைநோக்கம் உணர்த்தும் இறைமக்கள் இறைவனில் பாதையில் பயணிக்க தேவையான ஆன்ம வழிகாட்டலை தந்து பிறருக்கு பயனுள்ள வாழ்வு வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் என்றவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் தாங்கள் பணிபுரியவே வந்தோம் என்பதை மனதில் கொண்டு நாட்டை வளர்ச்சி பாதையில் நடந்து தேவையான நல்வளம் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரணும் கோட்டையுமான இறைவா, உலக சிற்றின்பங்கள் நிறைந்த இக்கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இளையோர் ஆகிய நாங்கள் வழி தவறி செல்லாமல் உமது வார்த்தையின்படி வாழ்ந்து உமக்கேற்ற பாதையில் நடந்து உம் சாட்சிய வாழ்வை நாங்கள் மன நிறைவோடும் மகிழ்வோடும் வாழ்ந்திட வரமர்ல உம்மை மன்றாடுகிறோம். எங்களை பராமரிக்கும் இறைவா, எம் பங்கில் உள்ள நோயுற்றோர், முதியோர், கடன்பட்டோர், ஆதரவற்றோர், சமாதானமற்றோர், மனக்கலக்கமுற்றோர், வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களின் துன்பங்களில் உடனிருந்து தேவைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயிர்ப்பும் உயிரும் நானே என்று மொழிந்த இறைவா, எம் பங்கில் வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் உம் பாதம் தருகின்றோம். உலக வாழ்வில் அவர்கள் குறைகளை மன்னித்து நித்திய பேரின்பத்தில் பங்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை, எதிர்பார்ப்புகளை, ஆசைகளை, கனவுகளை நீர்தாமே கண்ணோக்குவீராக. இந்த நாட்களிலே அன்னையினுடைய உயர்ந்த பண்புகளை நாங்கள் வாழ்வாக்க எங்களோடு கூட இருப்பீராக. அன்னை மரியே, வேளாங்கண்ணி தாயே, ஆரோக்கிய மாதாவே, எங்கள் எல்லோருக்கும் உமது அருளை நிறைவாய் கொடுப்பீராக. இந்த பலியிலே கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய தேவைகளும் நிறைவேற்ற இந்த விழா நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்களாய் அமைந்திருக்கிறது. உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே அமைதி சமாதானத்தை கொடும். எங்கள் பகுதிக்கு தேவையான நல்ல மழையை தாரும், செழிப்பான சூழ்நிலையை தாரும். மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இணைந்து வாழ அருள் தருவீராக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தலைவா, உனக்கு என்னையே தந்தேன், நான் என்னையே தந்தேன், பிறர் என்னாலும் வாழ்ந்திடவே என்னுயிர் தந்தேன், நான் என்னுயிர் தந்தேன். தன்னை தந்த தலைவா, உனக்கு என்னையே தந்தேன், நான் என்னையே தந்தேன், பிறர் என்னாலும் வாழ்ந்திடவே என்னுயிர் தந்தேன், நான் என்னுயிர் தந்தேன்.
மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் பலனொன்றுமில்லை, மடிந்தால் தான் விளைச்சலை அளிக்கும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் பலனொன்றுமில்லை, மடிந்தால் தான் விளைச்சலை அளிக்கும். தமக்கென்று வாழ்வோர் வாழ்வினை இழப்பர், தமக்கென்று வாழ்வோர் வாழ்வினை இழப்பர். பிறர் வாழ அர்ப்பணிப்போம் வாழ்வையை பெறுவர், நிலை வாழ்வையை பெறுவர். தன்னை தந்த தலைவா உனக்கு என்னையே தந்தேன், நான் என்னையே தந்தேன். பிறர் என்னாலும் வாழ்ந்திடவே என்னுயிர் தந்தேன், நான் என்னுயிர் தந்தேன். பெறுவதை விட தருவதில் தான் இன்பம் என்று நீ வாழ்ந்து காட்டினீர், எமக்காக உயிரையும் தந்தீர். பெறுவதை விட தருவதில் தான் இன்பம் என்று நீர் வாழ்ந்து காட்டினீர், எமக்காக உயிரையும் தந்தீர். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய உரை திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தருளினார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து உரை குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனிடமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபெறச் செய்தருளும். அன்பான ஆண்டவரே, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பு செய்கிற இளையோர்கள், குழந்தைகள் மற்றும் இந்த பலியில் நாங்கள் வேண்டுகிற அனைத்து குடும்பங்கள், அவருடைய கருத்துக்கள், கலந்து கொள்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் அனைவரையும், சிறப்பாக எம் பங்கு மக்கள் அனைவரையும் உம்முடைய தாய் மரியாள் வழியாக தொடர்ந்து எங்களை பாதுகாத்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான தூய யோசேப்பு, திரு தூதர்கள், இன்று திருச்சபை நினைவு கூறுகிற அதிதூதரான தூய மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் மற்றும் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுள்ளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. வானத்தினின்று வந்த உயிருள்ள உணவு எது? உயிருள்ள உணவு எது? நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியது. வானின்று இறங்கியது. வானத்தினின்று வந்த உயிருள்ள உணவு எது? நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியது. நம் மீட்பர் இங்கே வருகின்றார். இறைமேன்மைகள் தாங்கிட எழுகின்றார். மண்ணில் எங்கும் என்றும் என்றும் பொங்கும் ஆனந்தம். வானத்திலிருந்து வந்த உயிருள்ள உணவு இது. நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியது. வானின் விருந்தினிலே தேவன் எழுகையிலே தாகம் என்றும் கொள்வதில்லை, பசியும் எடுப்பதில்லை. நிஜமான உணவிடுவே நிலை வாழ்வை தருகிறது. நிதமும் இதனை நிறைவாய் உண்டு இறையில் இணைந்திடுவோம். நித்தியமும் சுதிக்குரிய பரிசுத்தமான பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை சோத்திரம். வானத்தில் இன்று வந்த உயிருள்ள உணவு இது. நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியது. வார்த்தை மனுவாக வாழ்வின் உருவாக வாசம் கொண்டு நம்மிடையே வாழ்ந்திட வருகின்றார்.
மாபரனின் வானிலை தலைமகனின் வாழ்வை வழங்கும் வானக விருந்தில் நாமும் கலந்திடுவோம். வாருங்கள் மாபரனின் வானிலை தலைமகனின் வாழ்வை வழங்கும் வானக விருந்தில் நாமும் கலந்திடுவோம். நித்தியமும் ஸ்துதிக்குரிய பரிசுத்தமான பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை ஸ்தோத்திரம். வானத்தில் இன்று வந்த உயிருள்ள உணவு இது, நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானில் இறங்கியதே. வானத்தில் இன்று வந்த உயிருள்ள உணவு இது, நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானில் இறங்கியதே. விருந்தினிலே தேவன் எழுகையிலே தாகம் என்றும் கொள்வதில்லை, பசியும் எடுப்பதில்லை. வானின் விருந்தினிலே தேவன் எழுகையிலே தாகம் என்றும் கொள்வதில்லை, பசியும் எடுப்பதில்லை. நிஜமான உணவிடுவே நிலை வாழ்வை தருகிறது, நிதமும் இதனை நிறைவாய் கொண்டு இறையில் இணைந்திடுவோம். நிஜமான உணவிடுவே நிலை வாழ்வை தருகிறது, நிதமும் இதனை நிறைவாய் கொண்டு இறையில் இணைந்திடுவோம். நித்தியமும் ஸ்துதிக்குரிய பரிசுத்தமான பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை ஸ்தோத்திரம். வானத்தில் இன்று வந்த உயிருள்ள உணவு இது, நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானில் இறங்கியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, இன்றைய நாளிலே நம்முடைய தாய் ஆரோக்கிய அன்னையினுடைய கெபி திருவிழாவை 3 நாட்கள் நாம் சிறப்பாக கொண்டாடி அன்னையினுடைய அருளை மிக சிறப்பாக பெற்று மகிழ்வோடு அமர்ந்திருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான வேளையில் தூய் ஆரோக்கிய அன்னையினுடைய திருநாள் நல் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி பகிர்ந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவையானது 3 தூதர்களுடைய திருவிழாவையும் கொண்டாடுகிறது. தூய மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல். இந்த புனிதர்கள் நமக்கு பாதுகாவலாக, அரணாக, கோட்டையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உடனிருப்பு கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகிறது. எனவே அந்த வகையில் தூய மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் இந்த புனிதர்களுடைய திருநாள் வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு நாம் ஒருவருக்கொருவர் கரங்களை தட்டி பகிர்ந்து கொள்வோம். இந்த பேரில் யாரும் இருக்கீங்களா? மிக்கேல் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கப்ரியேல், ரஃபேல் யார் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நம்முடைய திருநாள் நல் வாழ்த்துக்களை அன்போடு கரங்களை தட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்தநாளை நினைவு கூறுகிற குழந்தை மிஷாலினி பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை அன்போடு கரங்களை தட்டி பகிர்ந்து கொள்வோம். அன்பானவர்களே, இன்றைய நாளில் இத்திருவிழா திருப்பலியை தலைமையேற்று கடவுளுடைய அருளை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர்கள் அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்கள். தந்தை அவர்கள் பாளையங்கோட்டை மறை வட்டத்தினுடைய அதிபராக பணியாற்றுகிறார்கள். அதோடு இணைந்து நமக்கு அருகில் இருக்கிற அலவந்தான்குளம் பங்கு தந்தையாகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் கடந்த ஆண்டு ஆரோக்கிய அன்னையினுடைய ஆலயத்தினுடைய வலதுபுறம் இருக்கிற கெபி திருவிழாவின் போது வந்து நமக்கு சிறப்பான மறைவுரை ஆற்றினார்கள். இன்றைய நாளில் இந்த கெபி திருவிழாவின் போது அழைத்தவுடன் மகிழ்ச்சியோடு வருகை தந்து நமக்காக ஜெபித்து அன்னை மரியாள் ஆண்டவருக்கு அடிமையாக வாழ்ந்தார்கள். அன்னை மரியாளுடைய பெயர் இல்லாத ஆலயங்கள் கூட அன்னை மரியாளுடைய சுரூபங்கள் கண்டிப்பாக இருக்கும். உலகில் உள்ள எல்லா ஆலயங்களிலுமே அன்னை மரியாவுக்கு சிறப்பிடம் உண்டு என்பதை நமக்கு நினைவூட்டி, அன்னை மரியாள் ஆண்டவருக்கு அடிமையாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த அடிமை என்பதனுடைய பொருள் அன்னை மரியாள் ஆண்டவருடைய சீடர்.
அன்னை மரியாள் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தார்கள். அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். தன் வாழ்வு முழுவதுமே அவர்கள் கடவுளுக்கு அடிமையாக இருந்தார்கள் என்பதை எடுத்து சொல்லி, அந்த அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அன்னையைப் போல வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பணிந்து ஆண்டவருக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதை மிக எளிமையாக விவிலிய பின்னணியிலே நமக்கு அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுடைய வருகையும் அவர்களுடைய இறைவார்த்தை பகிர்வும் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்திருக்கிறது. எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனம் நிறைந்த ஜபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தையினுடைய வருகைக்கு நன்றியாக இந்த நூலாடை அணிவித்து நாம் கௌரவப்படுத்துகின்றோம். கரங்களை தட்டி தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இன்றைய திருவழிபாட்டை சிறப்பு செய்தவர்கள் நம்முடைய இளைஞர்கள், இளம்பெண்கள், குழந்தைகள். இளைஞர்கள், இளம்பெண்கள் நம்முடைய ஊரில் ஆண்டு முழுவதும் நம்மோடு இருப்பதில்லை. கல்வி காரணமாக வெளியூரில் இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு சார்ந்து வெளியூரில் இருக்கிறார்கள். விடுமுறையின் போது அவர்கள் வருகை தந்த நாட்களிலும் திருவிழாவின் போதும் கெபி திருவிழாவின் போதும் அவர்களுடைய பங்களிப்பை நமக்கு மிக சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இந்த 3 நாட்களும் அவர்களுடைய பங்களிப்பு நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் இறை நம்பிக்கையில் வளர வேண்டும், ஆன்மீகத்தில் வளர வேண்டும், அவருடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என அன்போடு வாழ்த்தி, வழிபாட்டை சிறப்பு செய்த குழந்தைகளுக்கும் இளையோர்களுக்கும் நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அன்போடு கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களை, இந்த திருவிழா நாட்களில் பலரும் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி தெரிவித்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த கடைசி நாளிலே சிறப்பாக அருட் சகோதரிகளை நாம் நினைத்து பார்க்கிறோம். அருட் சகோதரிகள் 5 பேர் இருந்தாலும் கூட இந்த விடுமுறை நாட்களில் அவர்கள் தியானத்திற்கு சென்றிருக்கிறார்கள். எனவே தலைமை அருட் சகோதரி எலிசபெத் அவர்கள் தனி ஆளாக நின்று 3 நாட்களாகவும் மிக சிறப்பாக இந்த பீட பணிகளையும் வழிபாடுகளையும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். எனவே அருட் சகோதரி எலிசபெத் அவர்களுக்கும் அவர்களோடு உடன் பணியாற்றுகிற அத்தனை அருட் சகோதரிகளுக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த விழா நாட்களில் சிறப்பாக அன்பிய வழிகாட்டிகளை நாம் மறந்துவிட முடியாது. வழிபாடு உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அன்பியங்களை ஒருங்கிணைக்கின்ற அன்பிய வழிகாட்டிகள். எனவே அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்திருக்கிற சிறப்பாக குழந்தைகளை வழிநடத்துகிறவர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், இன்னும் இளையோர்கள், இளம்பெண்கள், இன்னும் இந்த விழாவில் கொடியேற்ற நிகழ்வுக்கு தயார் செய்கிற பொழுது அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், இன்னும் உணவு தயாரிப்பதற்கு உதவி செய்தவர்கள், பொருளுதவி தங்களுடைய உழைப்பை கொடுத்தவர்கள், இன்னுமாக இந்த இடத்தை மிக அருமையாக நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய ஊர் பொறுப்பாளர்கள் மிக அருமையாக திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு ஏற்ற சூழல் ஒளி அமைத்து கொடுப்பதோடு இன்னும் அலங்காரம் செய்வதிலும் சப்பரத்தை தயாரிப்பதிலும் எல்லா நிலைகளிலும் அவர்கள் பங்கு தந்தையோடு இணைந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஊர் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி அன்போடு பகிர்ந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த வாரத்தில் சிறப்பாக திருப்பலி நேரங்கள் செவ்வாய், புதன், வியாழன் காலையிலும் வெள்ளிக்கிழமை மாலையிலும் நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். செவ்வாய்க்கிழமை மாலை கட்டாரங்குளம் அந்தோணியார் ஆலயத்திலும், புதன்கிழமை மாலை மூவிருந்தாளியிலும், சனிக்கிழமை மாலை சுண்டங்குறிச்சியிலும் திருப்பலிகள் நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு நமது பங்கு ஆலயத்தில் மட்டும் திருப்பலி நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டை சகாய மாதா அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்வார்கள். நம்முடைய மறை மாவட்ட அளவில் நடைபெறுகிற விவிலிய வினா தேர்வு ஏற்கனவே மாதத்தினுடைய தொடக்கத்தில் நாம் கொடுத்திருந்தோம். 1 மாதம் முடிய போகுது, நாளையோடு கடைசி நாள். எனவே நாளைக்குள்ளாக நீங்கள் பதில்களை எழுதி என்னிடத்தில் ஒப்படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு 100 பேர் வாங்கியிருக்கிறீங்க, ஒரு ஆள் தான் இதுவரைக்கும் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதனால் விரைவாக விடுமுறை நாள் நாளைக்கு உட்கார்ந்து எப்படியாவது எழுதி நாளை இரவுக்குள்ளாக மாலை 6 மணிக்குள்ளாக அதை என்னிடத்தில் ஒப்படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த 3 நாள் திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெற இளைஞர்களோடும் ஊர் பொறுப்பாளர்களோடும் ஒத்துழைப்பு நல்கிய நமது பங்கு தந்தை அவர்களுக்கு இளையோர் சார்பாகவும் ஊர் பொறுப்பாளர் சார்பாகவும் இப்பொழுது பொன்னாடை அறிவித்து நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த விழா சிறப்பாக நடைபெற இளைஞர்களோடு
முழு மூச்சாக நின்று அனைத்து வேலைகளையும் சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது ஆலய பொறுப்பாளர்கள் ஐவருக்கும் இளையோர் சார்பாக இப்போது பொன்னாடை போர்த்தி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு உமாசங்கர் அவர்கள், அண்ணன் ஆரோக்கியராஜ், அண்ணன் பிரபாகரன், திரு வர்க்கீஸ் அவர்கள், திரு சரவணமுத்து. மேலும் இந்த 3 நாட்களும் பீட அலங்காரம் என அனைத்து விதங்களிலும் நமக்கு ஒத்துழைப்பளித்த அருட்சகோதரி அவர்களுக்கு இளம்பெண்கள் சார்பாக இப்போது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த 3 நாட்களும் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்த நமது ஆலய உபதேசியார் அண்ணன் வர்க்கீஸ் அவர்களுக்கு இப்போது இளையோர் சார்பாக பொன்னாடையும் ஒரு சிறிய அன்பளிப்பும் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற நன்கொடை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகள். அன்பானவர்களே, சிறப்பாக உபதேசியார் மறந்துட்டேன். ஏன்னா பல நேரங்களில் வழிபாட்டுக்கு தயாரிப்பதிலிருந்து எல்லா வேலைகளையும் அவர் தான் இழுத்து போட்டு செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? நாம் எல்லாம் கரெக்டாக ரெடி ஆகி கடைசி நேரத்தில் வந்து சேருவோம். ஆனால் அதற்கு முன்பாகவே எல்லா தயாரிப்புகளையும் ஒத்தையில் நின்று தான் செய்ய வேண்டியிருக்கும். பெரும்பாலும் நம்ம யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. இருந்தாலும் அவர் அதை பெருசுப்படுத்துறதில்லை. ஏன்னா நீங்கள் வரமாட்டீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவரே எல்லா வேலையும் செஞ்சுருவார். அந்த அளவுக்கு திரு வர்கீஸ் அவர்கள், அதே போல் பாடல் குழுவினரும் தம்பி ஆண்டோ தலைமையில் சிறப்பாகவே இந்த நாட்களிலே செய்திருக்கிறார்கள். எனவே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த கிளை கிராமங்கள் இந்த 3 நாட்களுமே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி பார்க்குறேன் ஏறக்குறைய எல்லா ஊர்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. மூவிருந்தாளி, சுண்டங்குறிச்சி, உசிலங்குளம், வடக்கு அச்சம்பட்டி, தேவர்குளம், கட்டாரங்குளம், எல்லா ஊரும் வந்துச்சா? ஆமாம். எனவே அனைத்து கிராம மக்களுக்கும் நம்முடைய நன்றிகளை மீண்டுமாக கரங்களை தட்டி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது இறுதி ஆசிற்கு பின்பு பாடல் பாடப்படுகிற பொழுது கொடி இறக்கம் செய்யப்படும். கொடி இறக்கம் செய்த பின்பு உணவு அனைவருக்கும் தயாராக இருக்கிறது. அதனால் எல்லோரும் அமர்ந்து மகிழ்வோடு அன்னையினுடைய விழாவில் உணவு உண்டு செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உணவு உண்கிற பொழுது வழக்கம் போல் ஞாபகம் வச்சுக்கணும், நாமெல்லாம் உள்ளூரில் தான் இருக்கிறோம். வெளியூர் ஆட்களுக்கும் வயசானவங்களுக்கும் முதல்ல இடம் கொடுத்து அவர்கள் உண்ட பின்பு நாம் அனைவரும் அமர்ந்து உண்டால் நலமாக இருக்கும். நீங்கள் பாட்டு சொல்லுங்கள், நாங்கள் வழக்கம் போல் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? தயவுசெய்து உள்ளூர்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து வெளியூரில் இருந்து வந்திருக்கிறவர்களுக்கு முதலிடத்தை கொடுத்து நாம் அவர்களை அனுப்பி வைத்து அதற்கு பின்பு நாம் என்ன செய்யலாம், உணவு அருந்தலாம். அதற்கான ஏற்பாடுகளை இன்னும் மற்ற பரிமாறுகிற விஷயங்களை அனைவரும் தயார் நிலையில் வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருவிழாவிற்கு சிறப்பாக ஒளி அமைத்து தந்த அண்ணன் மதி அவர்களுக்கு இப்பொழுது இளையோர் சார்பாகவும் ஊர் பொறுப்பாளர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அந்த கெபி வளாகத்தை தினந்தோறும் சுத்தமாக வைத்திருக்க உதவுகின்ற பக்கத்தில் இருக்கின்ற திருமதி சரசு அவர்கள் இருந்தாங்கன்னா வாங்க, அவர்களுக்கு இளையோர் சார்பாக நன்றியும் தெரிவிக்கும் விதமாக ஒரு சிறிய அன்பளிப்பு அவர்களிடம் கொடுக்கப்படும். சரசமாக இருக்காங்களா? சரி, எழுந்து நின்று நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய ஆட்சியில் பங்கேற்பவர்களாக இருக்க வேண்டும் என்று என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பானவர்களே, இப்பொழுது கொடி இறக்கம் செய்யப்படுகிறது. அனைவரும் கொடிமரத்திற்கு அருகில் செல்வோம். இறுதி பாடல் பாடப்படும். தேரோடு வீதியிலே ஊர்கோல போறவரே, இளநகர் வீற்றிருக்கும் தாய்மரியே, உமது வருகையிலே ஊர் கூடி ஜெபிக்கையிலே உள்ள குறை தீருதல் ஆரோக்கிய தாயே. தேரோடு வீதியிலே ஊர்கோல போறவரே, இளநகர் வீற்றிருக்கும் தாய்மரியே, உமது வருகையிலே ஊர் கூடி ஜெபிக்கையிலே உள்ள குறை தீருதல் ஆரோக்கிய தாயே. வள்ளல பூத்தூவ மனசெல்லாம் இதமாக வந்தோர்கள் தோள் கொடுக்க நின்றோர்கள் தேரெழுக்க. வழியல பூத்தூவ மனசெல்லாம் இதமாக வந்தோர்கள் தோள் கொடுக்க நின்றோர்கள் தேரெழுக்க. திசையெங்கும் மொழியாக இசையோடு உம்மை பாட அம்மாவின் பவனி இது ஆனந்த நேரம் இது. திசையெங்கும் மொழியாக இசையோடு உம்மை பாட அம்மாவின் பவனி இது ஆனந்த நேரம் இது. தேரோடும் வீதியிலே ஊர்கோலம் போறவரே, இளநகர் வீற்றிருக்கும் தாய்மரியே, உமது வருகையிலே ஊர் கூடி ஜெபிக்கையிலே உள்ள குறை தீருதல் ஆரோக்கிய தாயே. வானத்து விண்மீன்கள் பூமிக்கு வந்தது போல் தாலாட்டும் பக்தர்களின் தலைமேல் தவழுகின்றார். வானத்து விண்மீன்கள் பூமிக்கு வந்தது போல் தாலாட்டும் பக்தர்களின் தலைமேல் தவழுகின்றார். கொண்டாடும் பிள்ளைகளின் குறைகளை கேட்கின்றார், மன்றாடி நிற்போர்க்கு விடைகளை தருகின்றார். கொண்டாடும் பிள்ளைகளின் குறைகளை கேட்கின்றாய், மன்றாடி நிற்போர்க்கு விடைகளை தருகின்றார். தேரோடும் வீதியிலே ஊர்கோலம் போறவரே, இளநகர் வீற்றிருக்கும் தாய்மரியே, உமது வருகையிலே ஊர் கூடி ஜெபிக்கையிலே உள்ள குறை தீருதல் ஆரோக்கிய தாயே. தேரோடும் வீதியிலே ஊர்கோலம் போறவரே, இளநகர் வீற்றிருக்கும் தாய்மரியே, உமது வருகையிலே ஊர் கூடி ஜெபிக்கையிலே உள்ள குறை தீருதல் ஆரோக்கிய தாயே.